எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நல்ல சுவையான பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி 2 பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பன்னீரை கோட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்திருக்கேன். ஸ்பைசஸ்க்கு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணி பன்னீரை இதை மாதிரி க்யூபாக கட் பண்ணி அதை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோட் பண்ண எல்லா பன்னீரையும் இதை மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், 2 பெரிய வெங்காயத்தை இதை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 பெரிய தக்காளியை இதை மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ்க்கு நான் இன்றைக்கி மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் இது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.